எடப்பாடிய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க தோணல. அவர் தலைவரா இருக்கிறதுக்கு ஒரு தகுதியே இல்லாத ஒரு ஆளா தான் யோசிக்கிறேன். ஏன்னா பொதுவாவே சின்ன சின்ன கட்சிகளை தேடி பெரிய கட்சி போகாது. இவர் எல்லாத்தையும் சின்ன சின்ன கட்சிகளை வாலண்டியரா தேடி போறாரு. அதுவும் ஒரு பெரிய தப்பு. இப்ப கரூர் அந்த இது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு விஜய் கூட்டணி வச்சுக்கிற மாதிரி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறதா அவர் சொல்றாரு. விஜயே இவரை பெருசா கன்சிடர் பண்ணாத பட்சத்துல இவர் வாலண்டியரா போறது ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம் தான். இவரெல்லாம் ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம். பேசாம அவர் பதவியை விட்டுட்டு பேசாம கட்சியவே கலைச்சிட்டு போயிடலாம். எடப்பாடி சார் மதில் மேல் போன மாதிரி இப்படி அப்படியும் தாவி இருக்காரு. யார் ஃபர்ஸ்ட் நம்ம காப்பாற்றுவான்ற அந்த ஏம்ல இருக்காரு. இப்போ விஜய் பற்றி பிரச்சனை விஜய் கூட சேர்ந்து எப்படியாவது ஜெயிச்சுக்கணும் இருக்காரு. அதாவது ஊர் ரெண்டு பட்டா கூட்டாடி கொள்ளுற மாதிரி கரூரில் நடந்த சம்பவத்துக்கும் இப்போ சம்மந்தமே இல்லை. ஆல்ரெடி இவர் எல்லாமே காலில் விட்டு அவரே வாங்கினாரு. இந்த போஸ்டிங் பொறுப்பு கொடுத்தது. அதுக்கப்புறம் திருப்பி இப்போ ஓபியை பதச்சிட்டாரு. ஒவ்வொரு கட்சியில 3-4 பேர் தலைவர் அவங்களுக்குள்ளே உட்பூசல் இருக்கு. நடுவில் இப்போ கரூர் சம்பவம் விஜய் கூட்டணியாக வச்சு அவர் நம்பில செஞ்சு பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதை வச்சு மேலே வரலான்னு அவர் பார்க்குறாரு. பிஜேபி கூட போய் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு ஒரு வாட்டி சொன்னார். நாங்கள் பிஜேபி கூட கூட்டணி கிடையாது. மறுபடியும் பிஜேபி கூட சேர்ந்தாரு. அமித்ஷா கூட போய் கட்சிகளை பார்த்துட்டு கட்சி கொடுத்துருக்கு. இப்போ என்னன்னா விஜய கொடியை பார்த்துட்டு பிள்ளையார் கொடி போட்டுட்டாராம். காட்டுறாங்களா அதிமுக சட்டம் போட்டு கொடி காட்டுறாங்க. உண்மையான சொல்கிறேன் எவனும் அவனுக்கு கிடையாது. இதெல்லாம் காட்சி கொடுக்குற கூட்டம் மாற்றி